Hello everyone, welcome to my channel Ranjit Aesthetics. இன்னைக்கு வீடியோல நம்ம பிகினருக்கான லெவல் 3 லெக் ஒர்க் அவுட் பத்தி தான் பார்க்க போறோம். லெவல் 1 and லெவல் 2 லெக் ஒர்க் அவுட் நீங்க பார்க்கலனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்கிறேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகே, இப்போ லெவல் 3 ஒர்க் அவுட்க்கும் லெவல் 2 ஒர்க் அவுட்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத பத்தி சொல்லிடுறேன். எப்பவுமே யூசுவலா வந்து நம்ம வாரத்துல 2 டைம்ஸ் வந்து லெக்கை ஹிட் பண்ணுவோம். ஓகேங்களா? வியாழக்கிழமை ஒரு வாட்டி, சனிக்கிழமை ஒரு வாட்டி போடுவோம். அதில் வியாழக்கிழமை போடும்போது குவாட்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், ஹாம்ஸ்ட்ரிங் வந்து கம்மியாக பண்ணிவிட்டு காஃப் போட்டுட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சிடுவோம். அதையே சனிக்கிழமை போடும்போது ஹாம்ஸ்ட்ரிங்கு, க்ளூட்டு, இன்னர் தை, காஃப் இது எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு காஃப் போட்டுட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சிடுவோம். இது வந்து செகண்ட் ஷெடியூலில் இருக்கும். இப்போது தேர்ட் ஷெடியூலில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வியாழக்கிழமை போடுவோம். அதுவே வந்துட்டு சனிக்கிழமை போடும்போது ஹாம்ஸ்ட்ரிங், இன்னர் தை, க்ளூட்ஸு, காஃப் இது எல்லாத்தையுமே வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி போடுவோம். சரி, இப்போ ஒர்க் அவுட்டோட லிஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஒர்க் அவுட் நம்பர் 1 ஸ்மித் மிஷினில் பார்பிள் ஸ்குவாட், ஒர்க் அவுட் நம்பர் 2 லெக் ப்ரெஸ்ஸு, ஒர்க் அவுட் நம்பர் 3 ஸ்டாண்டிங் லஞ்சஸ் பாடி வெயிட்டில், ஒர்க் அவுட் நம்பர் 4 லெக் எக்ஸ்டென்ஷன் மிஷினில், லாஸ்ட் வந்து காஃப் ரைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ஸ்மித் மிஷினில் பார்பிள் ஸ்குவாட். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். செகண்ட் இந்த ஒர்க் அவுட் நான் ஏன் ஷிஃப்ட் ஆயிருக்கேன்றதை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு நல்லா இந்த ஒர்க் அவுட்டை ஃபார்மில் போடுறீங்கன்னும் போது நல்லா டீப் சிட்டாக உட்காரணும். நான் எப்படின்னு பண்ணி காட்டுறேன். எப்போவுமே நிற்கும் போது ஷோல்டருக்கு கொஞ்சாவே வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாரை வந்து உங்கள் ட்ராப்பில் ஹோல்ட் பண்ணிவிட்டு லாக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப்பாக உட்காரணும். இந்த வீடியோவில் தெரியுமா, டீப்பாக உட்காந்து ஒரு சைன் பாஸ் பண்ணிட்டு மேலே புஷ் பண்ணுங்கள். இப்போது சப்போஸ் வந்துட்டு உங்களால் வந்து டீப்பாக சிட் பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த மிஷினில் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிள் இருக்கும். இந்த அட்ஜஸ்டபிள் வந்து இந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிட் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் வந்துட்டு உங்களால் ஹெவியாக போடும் போது ரேக்கில் வந்து உங்களால் எந்திரிக்க முடியலன்னும் போது இந்த மிஷினே வந்து தாங்கிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பிரதர், எனக்கு இன்னும் இதில் வந்து ப்ராப்பர் ஃபார்மே வரல அப்படின்றவங்களுக்கு இன்னொரு விஷயமா நான் சொல்லித்தரேன். ஒரு 15 kg டம்பிள் வந்துட்டு இந்த ஸ்மித் மிஷினில் மிடில் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெக் ஒய்டாக வச்சுட்டு ஒரு சிட்டு உட்காந்து பாருங்கள். இந்த உட்காந்துட்டு உங்களால் அப்படியே எந்திரிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பார்பில் வந்து வச்சு அதே மாதிரி அந்த டம்பிளில் உட்காந்து நெக்ஸ்ட்டு எந்திரிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் உங்களால் வந்து டீப் சிட்டில் உட்கார முடியும். இப்போ எதுக்காக இந்த ஒர்க் அவுட்டை நான் ஃபஸ்ட்டு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்லேயே வந்து பெரிய ஒர்க் அவுட்டே இது தான். ஸோ அதனால் வந்துட்டு எனர்ஜி அதிகமாக இருக்கும் போதே இந்த ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்சுன்றதுனால தான் இந்த ஒர்க் அவுட் நான் ஃபஸ்ட்டு போடுறேன். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து லெக் ப்ரெஸ்ஸு. இந்த ஒர்க் அவுட்டை நான் வந்து லெவல் 1லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் வந்து நான் இதுலேயே எப்படி போடணுன்றதை பற்றி சொல்லி கொடுக்குறேன். நிறைய ஜிம்மில் வந்துட்டு லெக் ப்ரெஸ்ஸு ஒரு மாதிரி மாடிஃபைடில் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் எங்கள் ஜிம்மில் எப்படி இருக்கோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். லெக் வந்து உங்களோட ஷோல்டருக்கு கொஞ்சாவே வந்து வச்சு ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு லாக் ரிலீஸ் பண்ணி ஹேண்டில் இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. டவுன் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக டீப்பாக டவுன் பண்ணி ஒரு சைன் பாஸ் பண்ணிவிட்டு அப். நிறைய பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டவுன் பண்ணும்போது உங்கள் ஹீலை வந்து இந்த போர்ட்லேருந்து எடுத்துருவீங்க. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட ஆங்கிளில் வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறது சான்சஸ் ரொம்ப அதிகம். ரெண்டாவது மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நீஸ் வந்து ஷோல்டர் வேஸ் வந்து டவுன் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி டவுன் பண்ணி இப்படி புஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் நீஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறது சான்சஸ் ரொம்ப அதிகம். மூணாவது வந்துட்டு இப்படி டவுன் பண்ணி புஷ் பண்ணும்போது வெயிட் தாங்க முடியாமல் லெக்கை இந்த மாதிரி லாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. இந்த 3 மிஸ்டேக் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் லெக் போடும்போது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ஸ்டாண்டிங் லஞ்சஸ். இந்த ஒர்க் அவுட்டை ஃபஸ்ட்டு எப்படி போடலான்றதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெக் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க, ஒரு லெக்கு பேக்கில் வச்சு இந்த மாதிரி நீ டவுன் பொசிஷனுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த லெக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்.
ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பில் வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப் பண்ணி இந்த லெக்கில் வந்து பேலன்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கீழே டவுன் பண்ணும்போது இதே மாதிரி பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப். இதை வந்து ஒரு 15 ரெப்ஸ் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னும் போது இந்த லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சு இந்த லெக்கு பேக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டவுன் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனை ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப். இப்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னும் போது இந்த மாதிரி சைடில் வந்து சப்போர்ட் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 2 விரல் அந்த மாதிரி தான் சப்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி இதை போட்டு முடிச்சுட்டு அடுத்தது இந்த லெக் வச்சு இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து லெக் எக்ஸ்டென்ஷன். இந்த மிஷினும் வந்துட்டு ஒரு ஜிம்லேயும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு பேஸாக வச்சு சொல்லித்தரேன். லெக்ஸ் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆங்கிளில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேண்ட் பொசிஷன் இந்த மாதிரி அப் பண்ணி மேலே ஒரு சைன் பாஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக டவுன். நீங்கள் டவுன் பண்ணும்போது இந்த பிளேட் வந்து கீழே இந்த மாதிரி டச் ஆகாமல் ரெசிஸ்டன்ஸ் வந்து லெக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒர்க் அவுட்டாக சீட்டட் காஃப் ரைஸு. இதே மாதிரி தான் லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு சைன் பாஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கீழே டீப் ஸ்ட்ரெச். இப்போது லெவல் 3யோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக லெவல் 3யோட செகண்ட் ஒர்க் அவுட் லிஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். சுமோ டெட் லிஃப்ட்டு, லையிங் லெக்கல், சீட்டிங் லெக்கல், ஹிப் ட்ரஸ்ட் ஒர்க் அவுட் வந்து மிஷினில் பிளேட் லோடட், லாஸ்ட்டு சீட்டட் காஃப் ரைஸ். இதில் சில ஒர்க் அவுட் வந்து நான் போன வீடியோலேயே போட்டு காமிச்சேன். மறுபடியும் அதை போட்டு காமிக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு சில ஒர்க் அவுட் மட்டும் எதெல்லாம் இதில் புதுசாக இருக்கோ அதை மட்டும் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து சுமோ டெட் லிஃப்ட்டு. போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் வந்து சுமோ ஸ்குவாட்ஸ் கொடுத்துருந்தேன் ஸ்மித் மிஷினில். அந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ப்ராப்பராக போட்டுருந்தீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து இந்த ஒர்க் அவுட்டுக்கு வரலாம். இல்லை நான் அந்த ஒர்க் அவுட்டே ப்ராப்பராக போடல அப்படின்னும் போது நான் வந்து சுமோவில் டம்பிள் ஸ்குவாட்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த ஒர்க் அவுட்லேருந்து நீங்கள் ஸ்மித் மிஷின் சுமோ ஸ்குவாடுக்கு வரலாம். ஸ்மித் மிஷினில் ஒழுங்காக போட்டவங்க வந்து சுமோ டெட் லிஃப்ட்டுக்கு வரலாம். இப்போ இந்த ஒர்க் அவுட் எப்படி போடலான்னு பார்த்துடலாம். லெக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒய்டில் இருக்கணும். உட்காரும் போது ஸ்ட்ரெயிட்டாக பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்படியே பாரை வந்து ஒரு ஹேண்ட் வந்து ஃப்ரண்ட்டில், ஒரு ஹேண்ட் வந்து ரிவர்ஸ் கிரிப்பில் வச்சு லிஃப்ட் பண்ணி மேலே ஒரு சைன் பாஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நீஸை ஒட்டின மாதிரியே வந்து ராடை டவுன் பண்ணணும், கீழே வைக்கணும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து சீட்டட் லெக் கர்ல். உங்கள் ஒரு ஜிம்லேயும் வந்துட்டு மிஷின்ஸ் வந்து வேரியட் ஆகும். சில ஜிம்மில் வந்து சீட்டட் லெக் கர்ல் மிஷின் இருக்கும், சில ஜிம்மில் வந்து லைங் லெக் கர்ல் மிஷின் இருக்கும். எங்கள் ஜிம்மில் வந்து 2 மிஷினுமே இருக்கிறதுனால நான் 2 மிஷின் ஒர்க் அவுட்டையும் போடுறேன். உங்கள் ஜிம்மில் எந்த மிஷின் இருக்கோ அந்த ஒர்க் அவுட்டை போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒர்க் அவுட்டு இப்போ சீட்டட் லெக் கர்ல் மிஷின் இருந்ததுன்னும் போது இதை போட்டுட்டு லைங் லெக் கர்லுக்கு பதிலாக ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட் டம்பிளில் கொடுத்துருப்பேன். போன வீடியோ பார்த்துனா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒர்க் அவுட் போடுங்க. இப்போ அதே வந்து லைங் லெக் கர்ல் இருக்குது அப்படின்னும் போது அதை போட்டுட்டு அதே மாதிரி அந்த ஒர்க் அவுட் போட்டுக்கோங்க. சீட்டட் லெக் கர்லை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து லைங் லெக் கர்ல் பிளேட் லோடர் மிஷின்.
இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ஹிப் த்ரஸ்ட் ஒர்க் அவுட் மிஷினில் பிளேட் லோட் பண்ணி இந்த ஒர்க் அவுட் வந்து எப்படி போடலான்றதை பற்றி பார்த்துலாம். இப்போ இந்த மிஷின் உங்கள் ஜிம்மில் இல்லைன்னும் போது இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ஒர்க் அவுட் கொடுக்குறேன், அது என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு பெல்ட் போட்டு லாக் பண்ணிக்கணும். அப் பண்ணி லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக டீப்பாக டவுன் பண்ணிவிட்டு மேலே க்ளூட்டை டைட் பண்ணி ஒரு சைன் பாஸ். உங்கள் ஜிம்மில் அந்த ஹிப் த்ரஸ்ட் மிஷின் உங்கள் ஜிம்மில் இல்லைன்னும் போது அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன ஒர்க் அவுட் பண்ணலான்றதை பற்றி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃப்ளாட் பெஞ்ச் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட் ராடு 2 பிளேட்டு, ஓகேங்களா. உங்களோட ஹிப்புக்கு நேராக வந்து இந்த பாரை செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்பர் பேக் வந்து இந்த பெஞ்சில் இருக்கணும். லெக்ஸு வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஹிப்பை வந்து ஃபுல்லாக அப் பண்ணி மேலே ஒரு சைன் பாஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக டவுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெவல் 3 லெக் ஒர்க் அவுட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அன்டில் தென் பை ஃப்ரம் ரஞ்சித்.